ஹலோ கைஸ், நேற்று என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து என்னோடய டயட் ரொட்டீனும் நான் ஷேர் பண்ணுறேன். போஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து என்னோடய வெயிட் லாஸில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு ஸ்மூத்தி தான் குடிப்பேன். ஒன்று ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கேரட், பனானா, ஆப்பிள் இதில் சுகரே கலக்காமல் மில்க் போட்டு அடித்து குடிச்சிடுவேன். ஸோ என் ஹஸ்பண்டும் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டார். அப்புறம் மத்தியான நேரத்தில் வந்து பச்சை பயிறு சாதம், ஏதாவது ஒரு ப்ரோட்டீன், பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்குவேன், இல்லைன்னா சிக்கன், இல்லைன்னா முட்டை. ஸோ பச்சை பயிறு சாதம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பச்சை பயிறு தனியாக வச்சுட்டேன், சாதம் தனியாக வச்சுட்டேன். ஆக்சுவலி பச்சை பயிறு குழம்பு, இது கோயம்புத்தூர் ஸ்டைல். எனக்கு இதெல்லாம் செய்யவே தெரியாது. ஆஃப்டர் வெட்டிங் வந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் பர்ஸ்னலாக. ஏன்னா பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூருங்கிறனால நான் இதெல்லாம் பர்ஸ்னலாக கற்றுக்கிட்டு ஒன்றும் எங்கள் மாமியார் வீட்லேயும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க நிறையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுட்டு நானும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பட் நல்லா வருது. இதான் என்னோடய ரெசிபி. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ இது கூட வந்து எனக்கு ஏதாவது ஒரு வறுவல் சாப்பிட்டே ஆகணும்னு தோணுச்சு. ஒன்று உருளைக்கிழங்கு, இல்லைன்னா வந்து வாழைக்காய். இப்போ தான் வந்து இந்தியா ஸ்டோர்லேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தார், வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு வாழைக்காய்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ வாழைக்காய் வறுவல். அண்ட் தென் மார்னிங் ரொட்டைன் நேற்று நான் வந்து என்னோடய சோப்பு என்ன யூஸ் பண்ணேன்னு போட்டிருந்தேன் கிளென்சிங்க்கு. அதுக்கப்புறம் டோனிங்க்கு வந்து ரோஸ் வாட்டர் டோனர் ஃப்ரம் சிவா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், எங்களோட ப்ராடக்ட். அண்ட் லிப் டென்ட், இது வந்து ரொம்ப பிங்கிஷ் ஃபினிஷ் கொடுக்கும். நான் வெளியே போகும்போது இப்போல்லாம் லிப்ஸ்டிக்கே போடுறதில்ல. பிகாஸ் என் பையன் வந்ததுலேருந்து எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. இந்த லிப் டென்ட்டு தான் போட்டுட்டு போகிறேன். அதுக்கே நல்லா பிங்கி பல்பி லிப் மாதிரி இருக்குது. அண்ட் தென் இதுக்கு மேலே நான் ஆலிவேரா ஜெல் டோன் பண்ண பிறகு கொஞ்சோண்டு எங்களோட பியூர் ஆலிவேரா ஜெல் ஒரு 3 டப்பா கொண்டு வந்திருந்தேன் என் பையனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. பட் இந்த கோல்ட் வெதரில் நான் அவனுக்கு அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஆல்மண்ட் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறேன் எங்களோட ஆல்மண்ட் சாஃப்ரான் சோப் போட்டு. ஸோ அந்த ஆலிவேரா ஜெல்லை நான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கின் நல்லா க்ளோவியாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்கின் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகி அண்ட் நெக், இந்த டார்க் நெக் இஷ்யூ வந்து இதாகுது. அப்புறம் ஒரு பொட்டு, என்கிட்ட ரெட் கலர் பொட்டு இல்லை. பட் எங்கள் மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, நீ ஆஃப்டர் வெட்டிங் வந்து ரெட் கலர் தான் வைக்கணும். பட் நான் பிளாக் என்னோட பொட்டு அட்டை கொண்டு வந்திருந்தால அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இதான் வாழைக்காய் வறுவலோட ரெசிபியும் போட்டிருக்கேன் பாருங்கள். சூப்பரான வாழைக்காய் வறுவல் அண்ட் தென் பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆனிச்சு. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஆக்சுவலி இந்த பச்சைப்பயிறு குழம்பு நேற்றே வைக்கலான்னு நினச்சேன். பட் நேற்று எனக்கு வைக்க முடியல. நேற்று ஏதோ ஒரு ரெசிபி செஞ்சேன், என்னன்னு மறந்துடுச்சு. அண்ட் நேற்று வந்து கேரட் ரைஸ் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சுன்னு ரொம்ப பாராட்டுக்கள்லாம் கிடச்சிச்சு. அண்ட் அந்த கேரட் ரைஸ் கூட நாங்கள் தயிரை தொட்டுட்டு சாப்பிட்டோம். பிகாஸ் என் பையன் வந்ததுலேருந்து சுத்தமாக டைம் இல்லை எனக்கு சமைக்கிறதுக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே 2 தடவை அழுதுட்டான். அண்ட் தென் வந்து ஒரு பிளேட்டை ரெடி பண்ணி இதான் என்னோடய லஞ்ச். மார்னிங் வந்து ஸ்மூத்தி கொடுப்பேன். அண்ட் தென் மத்தியானம் லஞ்ச் வந்து இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்டுக்குவேன். இதுக்கு மேலே வேணால் ஹாஃப் கரண்டி எடுத்துக்குவேன். ஈவினிங் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் அதனால சூடாக ஒரு காஃபி கொடுத்தாரு இந்த கோல்டு வெதரில். ஏன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான்.